வணக்கம். இதை தொடர்ந்து இங்கே வரப்போகிற சில திரைப்பட பாடல் காட்சிகள்ல என்ன பொதுவான அம்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம். பாருங்களேன். உறவென்று சொன்னால் நீதானே, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, மலர்ந்து மலராத பாதி மலர் போல கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். சகோதர பாசம் இது வரப்போகிற தலைமுறைகளில் சகோதரனா சகோதரியா அப்படின்னான்னு கேட்குற அளவுக்கு குழந்தையே பெற்றுக்க போகிறதில்ல, பெற்றுனாலும் ஒன்றுத்துக்கு மேலே பெற்றுக்க போகிறதில்ல. அதனால் இந்த சிப்ளிங்ஸ் அதோடைய அந்த ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அது இல்லாமல் தான் போக போகுது. பெரும்பாலும் நம்மளுக்கு முன்னாடி தலைமுறைகள் தாத்தா பாட்டிலாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா, எனக்கு 7 அண்ணா தம்பி 6 அக்கா தங்க, நாங்கள் மொத்தம் 16 பேர், யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அந்த அளவுக்கு பெரிய குடும்பமாக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கூட பிறந்தவங்க அப்படின்றது கட்டாயம் இருக்குது. இதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நார்த்லலாம் ரக்ஷா பந்தன் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அது வரதுனால அதையொட்டி சகோதர பாசம் பற்றி இதில் பேசுகிறோம். இப்போ இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய தியாகம் பண்ணினவங்க, ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறவங்க, பலவிதமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதிகாச காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு. என்னை சுற்றி நான் பார்த்த கேள்விப்பட்ட சில சகோதர பாசம் கதைகளை, ரியல் ஸ்டோரிஸை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும். இவங்க வீட்டில் சிஸ்டர்ஸ் ஒரு 4-5 பேர், பிரதர்ஸ் ஒரு 4 பேர், இந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம். எல்லாரும் வளர்ந்து அவங்க பெண்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப நல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பில் செட்டில் ஆன அப்புறமா ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அப்போ அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நமக்கெல்லாம் அம்மா அப்பா படிக்கவும் வச்சாச்சு, நாம் ரொம்ப நல்ல வேலையில் இருக்கோம், கல்யாணத்துக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நகை பண்ணி போட்டு கல்யாண செலவு பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பிரதர்ஸோட ஒய்ஃபுக்கு அவ்வளவா ஒன்றும் செய்யலை அப்படின்றதுனால நம்ம அம்மாவோட நகையை ஷேர் பண்ணி நம்ம பிரதர்ஸோட ஒய்ஃப்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு முடிவெடுத்து அவங்க எல்லாரும் அதை எப்படி பங்கீடு பண்ணணுமோ பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருக்கிற அக்கா தங்கச்சிங்களே அடிச்சுக்கக்கூடிய காலம் பார்க்குறோம் சில பேர், இப்படியும் சில பேர் இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு தங்கச்சி, இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. தங்கைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து கை குழந்தையோடு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய பிரெயின் ஹெமரேஜ் இறந்து போயிடுறான். இப்போ இந்த அக்காவுக்கு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவ பை நேச்சர் ரொம்ப அன்பானவ. ஸோ நேச்சுரலாக அந்த குழந்தையும் தன் குழந்தையாக வளர்த்து அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைய ரொம்ப பிரமாதமாக வளர்த்து ஆளாக்கி அவங்க அதை எப்படி சவுண்ட் பண்ணுறாங்கன்னா, இது நான் என் தங்க குழந்தைய எடுத்து நான் வளர்த்தேன்றது நான் பண்ண ஃபேவரே கிடையாது, அந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்த அன்பில் நான் எங்கள் வாழ்க்கையே மாறி போச்சு, என் பொண்ணுக்கு இன்னொரு தங்க இருந்தான்றது இவளால் தான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 2 பொண்களையும் ஒன்றா வளர்த்து ஒரே மாதிரி கொண்டு ரொம்ப பிரமாதமாக ஆக்கினது ரொம்ப இதமான ஒரு சம்பவமாக இருக்குது. இப்படியும் இருக்காங்க. இவங்க வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கடைசி தங்கைக்கு உடம்பு அவள் இறந்து போயிடுறா. அவங்க ஹஸ்பண்டும் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லைங்க, 2 பெண் குழந்தைகள், 2ம் சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கிறது. அதுங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்தாகணும். ஏன்னா 2 பெண்கள் அம்மா இல்லாமல் வளர்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்பாவும் இல்லை அங்கே அப்படின்றதுனால இவங்க எல்லாரும் இவன் பார்க்கட்டும் அவன் பார்க்கட்டும்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ணாமல் நம்ம பண்ணலான்னு எல்லாருமே சிப்பின் பண்ணி அந்த பொண்கள் 2 பேரையும் சும்மா சாதாரணமாலாம் ஏதோ படிக்க வச்சு ஏதோ வளர்த்து அப்படி கிடையாது. ஒருத்தி என்ஜினியர், ஒருத்தி கலெக்டர், அந்த அளவுக்கு அவங்கள உருவாக்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு அடுத்தது வந்த குழந்தையும் தங்களுடைய பேர குழந்தைகளாக பார்த்து அந்த தங்கையோடைய ஆத்மான்னு ஒன்று பிளெஸ் பண்ணோன்னா அது அவ்வளோ சந்தோஷப்படும். அந்த அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. இப்படியோ ஜனங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு 2 விஷயம் இப்போது ரிக்வெஸ்ட் இருக்குது. ஒன்று இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஒரு சிப்ளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
அதை விட முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் எங்கேயோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் வயசாயிட்டு வருது அப்படின்னும் போது யார் எங்கே இருந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா சும்மா ஒரு ஜாலியாக ஒரு புதுசாக ஒரு தடவை பண்ணலாமா? அவங்க வந்து பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா நேராக போய் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் ஸ்மைலு இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிட்டு வரலாம். இல்லை 2 நாள் தங்கி இருந்து பழங்கதைகள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன வயசு விளையாட்டுகள் இது எல்லாத்தையும் பற்றி ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வரலாமா? அதுவும் பாசிபிள். இல்லை தள்ளி இருக்காங்க, அவங்களால வர முடியாது, இல்லை நான் போக முடியாது அப்படின்ற நிலைமைனா ஒரு ஃபோன் எடுத்து சந்தோஷமாக அவங்களோட பழைய கதைகளை பேசிட்டு முடிஞ்சால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தோ ஏதோ ஒரு விரிசல் இருக்குன்னா ஒரு கடிதம் மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ அவங்களுக்கு அந்த அந்த ஒரு நாட் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னா அந்த நாட்டை இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ரிலீஸ் பண்ணி வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு இந்த சிப்ளிங்ஸ் எல்லாருமா சேர்ந்து நாம் ஒரு சின்ன ஜெஸ்டர் இன்னைக்கு பண்ண முடியுமா? ஏன்னா இது பூர்ண சக்தி, a gateway to graceful aging. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.